மம்மி எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் மம்மி. பாய். ஜூலி, செமஸ்டர் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டியாமா? ஓ, சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டேமா. என்ன கொஸ்டின் வந்தாலும் கரெக்டா எழுதணும். நீங்க கவலைப்படாதீங்க. வெரி குட் ரங்கம்மா. வா, அம்மா உனக்கு ப்ரேயர் பண்ணி எக்ஸாம் அனுப்புறேன். ஓகே, வாமா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. அன்பான பிதாவே, இதோ என் பிள்ளை ஆண்டவரே இந்த 2வது செமஸ்டர் எழுத போறாங்க. நல்லபடியா எழுதி அப்பா நல்ல இந்த செமஸ்டர்ல நல்ல மார்க் எடுத்து ஆண்டவரே இந்த மகன் முதல் மதிப்பெண்ணை எடுக்க முடியா இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன். என் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்தம்மா அப்பாவோட கிஃப்ட். இந்த பெண்ணை வச்சு நல்ல எக்ஸாம் எழுதுமா. தேங்க் யூ டாடி. சூப்பரா இருக்குப்பா அந்த பெண்ணு. நீங்க கொடுத்த பெண்ல தான் நான் எக்ஸாம் எழுத போறேன். தேங்க்யூப்பா. சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரிப்பா, நான் கிளம்புறேன். பாய் பாய். எக்ஸாம் நல்லா எழுது, ஓகேவா? ஓகேம்மா, பார்த்து போ. பாய். All students listen to me. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண ஜஸ்ட் 5 minutes தான் இருக்கு. ஸோ எல்லாரும் புக்கை வச்சுட்டு போய் உங்களுடைய சீட்டில் போய் உட்காரலாம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாரோட டேபிள்லையும் நான் கொஸ்டின் பேப்பர் வச்சிடறேன். ஸோ நீங்கள் போய் உட்காந்து நீங்கள் உங்களோட எக்ஸாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ. ஜூலி, இந்த உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன், போயிட்டு எழுது. தேங்க்யூ மேம். மேம், ஒன் மோர் பேப்பர் ப்ளீஸ். ஐயோ, இதுக்கப்புறம் என்ன வரும் தெரியலையே. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஓகே ஓகே. ரோசி, வாட் இஸ் திஸ்? மேம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கமா நீ? மேம் புடிங்க. வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, அப்பாவுக்கு மெயினா தெரியக்கூடாது. சரி ரோசி, நான் பாத்துக்கிறேன். யூ கேரி. தேங்க்யூ. இப்படியே பார்த்து காப்பி அடிச்சா அப்பா கேட்ட மார்க் வந்துடும். நானும் பாஸ் ஆயிடுவேன். ஓகே ஓகே. பேர் எழுதுறான். பெட்டு பார்க்க மாதிரி இருக்கு. இது எப்படி என் டேபிளுக்கு வந்துச்சுன்னு தெரியலையே. ஐயோ, யார் வச்சாங்கன்னு தெரியலையே. மேம் வேற பாக்குறாங்க. ஜூலி, வாட் இஸ் திஸ்? என்ன இது பிட்டு பேப்பர்? நல்லா படிக்கிற பொண்ணு நீயே இந்த மாதிரி பண்ணனா மத்த பசங்க உன்னை பார்த்து கத்துக்க மாட்டாங்க. கெட் அவுட். மேம், இந்த பேப்பர் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது மேம். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பேப்பர் என்கிட்ட இல்லை, கிடையாது. ஆனால் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். எப்படி இந்த பேப்பர் இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது மேம். காட் ப்ராமிஸாக எனக்கு தெரியாது மேம். மேம், நான் எக்ஸாமுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல தரவாக படிச்சுட்டு தான் மேம் நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறேன்.
பேப்பர் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது மேம். அப்போ பறந்து வந்துடுச்சா? உன் ஸ்டோரி கேட்க எனக்கு டைம் இல்ல. அதான் பிரின்சிபல் வந்துட்டாரு, நீ அவர்கிட்டயே பேசிக்கோ. ப்ளீஸ் மேம், நான் எக்ஸாம் எழுத விடுங்க மேம், ப்ளீஸ் மேம். என்ன மேம், என்னாச்சு? ஏன் ஜூலி எக்ஸாம் எழுதாம இருக்கா? சார், ஜூலி பிட்டு காப்பி அடிச்சதை நான் பாத்துட்டேன். அதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியாம அவன் நிக்கிறா. ஜூலி, எல்லா செமஸ்டர்லையும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற நீ அந்த தப்பு பண்ண? ச்சே, நீ இந்த மாதிரி காப்பி அடிப்பாரு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஐ எம் சாரி டு சே திஸ். நம்ம காலேஜ் ரூல்ஸ் படி நீ இந்த செமஸ்டரை எழுத முடியாது. யூ கேன் கோ நவ். பிரின்சிபல் சார், நான் பிட்டு பேப்பர் நான் கொண்டு வரல சார். சார் ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. நான் இந்த மாதிரி வேலை நான் செய்ய மாட்டேன் சார். நான் படிச்சுட்டு தான் சார் நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறேன். ஸோ ப்ளீஸ் என்னை வெளியே அனுப்பாதீங்க ப்ளீஸ். பிரின்சிபல் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் எனக்கு இறக்கப்படுங்க ப்ளீஸ். கொஞ்சம் தயவுசெய்து என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க சார் ப்ளீஸ் சார். சாரிம்மா, நான் என் கடமையை செய்து தான் ஆகணும். என் பொண்ணாக இருந்தாலும் இதே பனிஷ்மெண்ட் தான், யாராக இருந்தாலும் இதே பனிஷ்மெண்ட் தான். யூ கேன் கோ நவ். ஓகே சார், நான் கிளம்புறேன். என்னாச்சு ஜூலி, உன் முகம் நல்லா இருக்கு? ஒன்றும் இல்லைப்பா. ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, நீ எக்ஸாம் எழுதலையாமே? சரி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதலாமேன்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு உட்காந்து திரும்பி நான் எழுதலாம்னு நான் ஸ்டார்ட் பண்றேன். சரி, அந்த பேஜ் திரும்பும் போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிட்டு பேப்பர் ஒண்ணு இருந்துச்சு. ஏன்னா ஏதோ பேப்பர் இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது ஃபுல்லா காப்பி அடிக்கிற பிட்டு பேப்பர். இந்த பேப்பர் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ரோசி. மேம் வந்து பிரின்சிபல் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பிரின்சிபல் சார் வந்து அதை பார்த்துட்டு சாரி, இந்த காலேஜுடைய ரூல்ஸ் படி இந்த மாதிரி செமஸ்டர்ல யார் காப்பி அடிச்சாலும் அவங்களுக்கு வந்து நாங்க இந்த எக்ஸாம் எழுத விடாத அளவுக்கு நாங்க பண்ணிடுவோம். சோ நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு ரோசி. ஐயோ பாவம், உனக்கு எப்படி நடந்துச்சு? நீ ஒன்னும் கவலைப்படாத ஜூலி, நான் யார் என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, போ, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே ரோசி, நான் கிளம்புறேன்ப்பா. இதுக்கு காரணமே நான் தான். ஐயோ பாவம், இது கூட தெரியாத போறா. டாடி பாத்தீங்களா, ஜூலி தலையில தூக்கி வச்சு ஆடினீங்கல்ல, என்ன ஆச்சு பாத்தீங்களா? இந்த திமிரு பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. போய் எக்ஸாமுக்கு போய் நல்லா படி, நல்லா மார்க் வரட்டும். தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க நுழைக்காத.